கொஞ்சம் டீயை குடிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு ஊற்றினோன்னா தோசை மொறுமொறுன்னு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பரான ஆரோக்கியமான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சத்து மாவுக்கு போடுற சத்து மாவு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒன்று தயார் பண்ணுவாங்க. கேப்ப மாவு, சோள மாவு, நாட்டு சோள மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாமே போட்டு கலந்து சுட்ட தோசை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நன்றி.